ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு ராஸ் வியூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக, சந்தோஷமாக எல்லாரும் செம்மையாக இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் செம்மையாக, ஜாலியாக, ஹாப்பியாக, சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரிவாண்ட்ரம்க்கு நானும் என் ஹஸ்பண்டும் ஜாலியாக ஒரு அஃபிஷியல் ட்ரிப்புக்காக போகிறோம். அது அஃபிஷியல் ட்ரிப்பு என் ஹஸ்பண்ட்காக. ஸோ அந்த ட்ரிப்பில் நானும் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ திடீர்னு பிளான் ஒரு எமர்ஜென்சியாக கிளம்ப வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால் கிளம்பியாச்சு. லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் புக் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி டிக்கெட் ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே நான் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் ரொம்ப தூரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணதில்ல. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்த்தில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் ட்ராவல் பண்ணியிருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. அவர் சொன்னார், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும்ட்டா. நான் போயிட்டு பட்ட பாடு இருக்குது பாருங்கள். அம்மா 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 தாங்க முடியலடா சாமி. எப்படி தான் இவர் நிம்மதியாக படுத்து தூங்குறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அவர் பாட்டு ஜாலியாக ஃபோன் பேசிக்கிட்டு அஃபிஷியல் ஒர்க் பார்த்துக்கிட்டு நிம்மதியாக ஜாலியாக படுத்துட்டு அவர் பாட்டு வேலை பார்த்தாரு. என்னால் தான் முடியவே இல்லை பார்த்துக்கோங்க. இந்த பஸ்ஸில் படுத்த உடனே அடுத்த நிமிஷம் இப்படி ஒரு பெரட்டி போடுது, அப்படி ஒரு பெரட்டி போடுது. குலுங்கின குலுக்கில் என்னால் தாங்க முடியல. அந்த அளவுக்கு நான் ரொம்ப பெஜாராயிட்டேன்னா பார்த்துக்கோங்க. பார்த்தா அப்படி தெரியலையே எல்லோரும் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோமேங்கிற ஒரு ஜாலி மூடில் ஏறி உட்காந்த உடனே எடுத்த வீடியோஸு, ஃபோட்டோஸ் இதெல்லாம். அதனால் வந்து பெருசாக தெரியாது. ஸோ செம்ம ஜாலியாக இந்த பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்பரில் வந்து பஸ்ஸில் உட்காந்து போகிறதுலாம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு நடுவில் நாங்கள் நைட்டு டின்னர் வெளியே சாப்பிட்ருந்தோம். ஸோ அப்போது வந்து என்னோடய டயட்டின் காரணமாக கிட்டத்தட்ட நான் ஒரு 5 மாதமாக ஐஸ்கிரீம் சாப்பிடல. ஸோ என்னை காமிச்சு சாப்பிட்டு வெறுப்பேற்றினார். ஸோ ஆசைக்கு ஒரே ஒரு கடி மட்டும் லைட்டாக கடிச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப மாதம் கழிச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக படுக்கலான்னு படுத்தப்போ தான் ஏப்பா அதன் சுயரூபம் எனக்கே தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு படுத்து எடுத்துருச்சு. அண்ட் இப்போது விடிஞ்சிருச்சு. விடிய காலையில் 5:30 மணி 6 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஏன்னா விடிய தான் நான் தூங்கினேன்னே. ஏன்னா நைட்டெல்லாம் சுத்தமாக தூக்கமே இல்லை. அந்த அளவுக்கு அப்படியே பிரண்டு படுத்து தூக்கி போட்டு ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸி ஃபீலிங். நைட்டெல்லாம் ஒரு மார்க்கமாகவே இருந்தேன் பார்த்துக்கோங்க. இப்போ மார்னிங் தான் எழுந்திரிச்சேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ எழுப்பி விட்டுட்டாரு. போதும் தூங்குனது 6 மணி ஆகிடுச்சி, எழுந்திரின்னு. வீட்லேயே 6 மணிக்கு நம்ம எழுந்திரிக்கிறது இல்லை, பஸ்ஸில் போய் ஏன் எழுப்புற அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ ஆனால் வந்து ஏன்னா விடிய தான் தூங்கினேனே. கொஞ்சம் கூட எனக்கு தூக்கமே இல்லை, ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை. செம்மையாக தலைவலி, வயிற்றை பரட்டிட்டு ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரியே இருந்துச்சு. மண்டெல்லாம் ஒரே வலி. ஸோ அப்புறமா காலைல தான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் எப்படா இறங்குவேன், எப்படா கீழே பஸ்லேருந்து குதிப்பேன், இல்லை தயவு செஞ்சு இங்கேயே எங்கன்னா இறக்கி விட்டுருங்கடா சாமி, நான் ஆட்டோக்கிட்ட எதனா பிடிச்சி கூட நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் ஏர்லி மார்னிங் அந்த பஸ்ஸில் அந்த வெளியில் அந்த இயற்கை எல்லாம் பார்த்துக்கிட்டு போகும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. ட்ரிவாண்டம் தான் போயிருந்தேன். மலை மேலே கூட ஏறலைங்க. ஆனால் வந்து எனக்கு அந்த பஸ்ஸு செட் ஆகவே இல்லை. இந்த பஸ்ஸுன்னு இல்லை, பர்த்தில் எனக்கு செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்த்தை போடாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த பயணம். இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். விடிய காலையில் என் முகம் நன்றாகத்தான் உள்ளன. வீடியோவில் கேமராவில் நல்லா தான் இருக்கேன். மூஞ்செல்லாம் செவன்னு ஆயிடுச்சு. சரியாக தூங்கலை. கண்ணுகின்னெல்லாம் பயங்கர எரிச்சல், சரியாக தூக்கம் இல்லை, பயங்கர டயர்ட்னஸ் வேறு. உடம்பெல்லாம் சரி வலி, இடுப்பு எல்லாம் உடச்சி தள்ளி தான் கீழே இறங்குனேன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இந்த பயணம். எனக்கு ட்ராவல் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு இது பிடிக்கவே இல்லை. நைட்டெல்லாம் சுத்தமாக தூங்கலை. பஸ்ஸாயா இது? சரி, என் வாழ்க்கையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்லீப்பரில் போகிறேன் பஸ்ஸில். ஆனால் இன்னொரு முறை கண்டிப்பாக பஸ்ஸில் ஸ்லீப்பரில் போகவே மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ பட்டுட்டேன். குலுங்குது பாருங்கள். ஐயோப்பா, என்னதெல்லாம் வெளியில் வந்துடும் போல் இருக்குது. ஒரு பக்கம் மண்டை வலிக்குது, உடம்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது. ஐயோ, இப்படி குலுங்குற ஒரு தடவை, இப்படி டக்குன்னு இப்படி ஒரு குலுங்குறேன். தூக்கமே இல்லை நைட்டெல்லாம். நான் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தான். அது இப்படி
கஷ்டம். தூக்கமே இல்லை. விடிய காலையில் 4 மணிக்கு தான் தூங்கினேன். மேக்ஸிமம் 1 மணி நேரம் தூங்கியிருப்பேன், அவ்வளோதான். இதை எழுந்திரிச்சாச்சு. ஓகே, ஃபைனலாக வந்து விடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ நாகர்கோவில் போய்கிட்டே இருக்கோம். இன்னும் நாங்கள் நாகர்கோவிலே போகவே இல்லை. மார்னிங் 6:00 6:30 ஆகிடுச்சு. ஆனால் வந்து 8:00 ரீச் ஆகிடுவோம். 6:30 ஆமாம் ஆகிடுச்சு. 8:30க்கு ரீச் ஆகிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் ரீச் ஆகும்போது மணி 9:30 10 மணி ஆகிடுச்சு. ஏன்னா ரீச் ஆகிற கிட்ட வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. நாங்கள் பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் கிளம்பணும். மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் இறங்குற பிளானு. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்மீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டக்க இருந்துச்சு. ரோடு ஓரமாகவே பக்கத்துலேயே இருந்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் உள்ளார பார்த்துருக்கேன் நான். நிலத்துக்கு உள்ளே போய் பார்த்தேன். மலை அடிவாரத்தில் நிலம் இருக்கும், நிலத்துக்கு உள்ளே அந்த சைடில் இருக்கும். இந்த விண்மீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டக்கே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த பைபாஸில் தான் பார்த்துருக்கேன். அந்த விண்மீல் அந்த விங்ஸ் எல்லாம் வச்சு வண்டியில் கொண்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும். நமக்கு இவ்வளோ பெருசாக தான் நம்ம இருக்கிறது தான் நமக்கு தூரத்துலேருந்து பார்க்க குட்டியுண்டாக தெரியுதாதான்னு யோசிப்போம். ஆனால் இதில் கிட்டக்க பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சைட் சீயிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா மலை அடிவாரமாகவே இருந்துச்சு. மலைகள் நிறைய பார்த்தோம். நிறைய தோப்புகள் அது இது நல்லா இருந்துச்சு. மார்னிங் டைமில் வந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மலை எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த பனி மூட்டமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்தது எல்லாமே ஏசி பஸ்ஸுங்கிறதுனால வெளி காற்றெல்லாம் நாங்கள் வந்து உள்ளே வராததுனால எனக்கு அது தெரியல. பட் கிளைமேட் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு. நான் அந்த நாகர்கோவில் அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட் போட்டிருந்துச்சு. அதை நான் எடுக்கலை. நாகர்கோவில் வந்துருச்சான்னு பார்த்துட்டு நான் ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டாங்க. அதனால் அதை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் நாகர்கோவில் தாண்டி வந்துட்டுருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்து எப்படியும் இன்னொரு 2 மணி நேரம் ஆகும் போல் நாங்கள் இங்கே வரத்துக்கு, ட்ரிவாண்டம் வரத்துக்கு. ட்ரிவாண்டமில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பொங்கல் அன்னைக்கெலாம் அவங்களுக்கு அங்கே செலிப்ரேஷன் கிடையாது போல் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பசங்க எல்லாமே ஸ்கூலுக்கு ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் பார்த்தேன். ஏன்னா நான் வந்து 8:30க்கு தானே போய் இறங்கினேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்கூல் வேன்ஸு, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பஸ் ஸ்டாப்பில் நின்றுருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லீவ் கிடையாது போல் இருக்குது. பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு நான் அன்றைக்கி ட்ரிவாண்டம் போன அன்றைக்கி மாட்டு பொங்கல் நமக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே லீவ் கிடையாது போல். எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. ஃபைனலாக நாங்கள் வந்து பஸ்லேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் ரூம் எடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து ட்ரிவாண்டம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே ஒரு ஹோட்டல் வந்து பார்த்து அங்கே சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். என்னப்பா இருக்குது ஹோட்டலில் அப்படின்னு கேட்டாக்கா, இட்லி தோசை அப்படி எதுனா இருக்குன்னு கேட்டாக்கா, இங்கே இட்லி தோசைலாம் கிடையாதான். ஆப்பம், சப்பாத்தி, இடியாப்பம் இது மட்டும்தான் இருக்குது. சரி, ஆப்பத்துக்கு பாலெல்லாம் வச்சுருக்கீங்களானாக்கா, தேங்காய் பால் அதெல்லாம் கிடையவே கிடையாதான். சிக்கன் கறி அண்ட் பீஃப் கறி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து சரி ஓகே, அப்படி காலையில் எப்போ நான்வெஜ் சாப்பிட்றதுன்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே, வேறு வழி இல்லை, நமக்கு இதான் கிடைக்கணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பீஃப் கறி ஒன்று, சிக்கன் கறி ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஒரு பிளேட் வந்து ஆப்பம், ஒரு பிளேட் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணோம். சப்பாத்தி என் லைஃப்பில் இப்படி ஒரு சப்பாத்தி நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு தின்னாக மெலீஸாக, இது சப்பாத்தின்னு சொல்ல வேண்டாம், தோசைன்னே சொல்லலாம். நம்ம நைஸ் தோசை ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சப்பாத்தி. அங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்மையாக ஜாலியாக அங்கேருந்து கிளம்பி போய் என் ஹஸ்பண்டோடைய அஃபிஷியல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து சரி ஓகே நம்ம திரும்பி வந்து ரூமுக்கு போயிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு வேறு எதுனா இங்கே வெளியில் போகலான்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். போகிற வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்ப நாளாக என்கிட்ட கேரளா சாரி இல்லை. ரொம்ப ஆசை எனக்கு கேரளா சாரி ஒன்று வாங்கணும், உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் போகிற வழியில் பார்த்தேன், நிறைய கேரளா சாரீஸ் தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு கேரளா சாரி எடுத்தேன். ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கணும்னு நினச்சது. ஃபைனலாக நான் கேரளாக்கே போய் எடுத்தேன். கேரளாவுக்கு போய் தான் எடுக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ எடுத்தேன். இதுதான் எடுத்தேன் நான். செக்குடு போட்ட கேரளா சாரி, இந்த சாரி தான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. ஃபைனலாக அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து
நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட அஃபிஷியல் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து மறுநாள் வந்து காணும் பொங்கல் அன்றைக்கி நாங்கள் பஸ் புக் பண்ணிட்டோம். ஸோ வெளியில் எங்கேனா போகலான்னு பிளான் பண்ணாலும் டைம் கிடையாது. ஸோ அதனால் ஆல்ரெடி ரொம்ப டயர்ட், நைட்டெல்லாம் தூங்காதனால நாங்கள் நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ரெடி ஆகிட்டு வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு பிளானு. ஸோ நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ரொம்ப நேரமாக ஒரு ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாரேன்னு பார்த்தேன். கடைசியில் என்ன தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருன்னு எனக்கு அப்புறமா தான் தெரியும். நல்லா இருக்கேனா? ஓகேவா? சொல்லு ஏதாச்சும். என்ன பண்ற? ஓகே. ஆயா, வா. நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் இது தான். நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் புக் பண்ணோம். பட் ஆனால் அது வேறு எங்கேயோ புக் ஆகிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து புக் பண்ணுங்கள். மேக் மை ட்ரிப் அதிலலாம் புக் பண்ணும்போது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் நாங்கள் எங்களுக்கு வந்து நியர்பை ஒரு ரூம் நேம் காமிச்சிது. ஆனால் லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் கழிச்சு தான் இந்த லொக்கேஷன் காமிச்சிது. சரி ஆன்லைனில் புக் பண்ணிட்டோமே, வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து ஸ்டே பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால் புக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து புக் பண்ணுங்கள். அகோடாலலாம் புக் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டான ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்னா. ஓகேவா? ஸோ நாங்கள் ரூம் புக் பண்ணது வந்து காரியாவட்டத்தில். நாங்கள் போக வேண்டியது கழிக்கூட்டத்துக்கு. கழிக்கூட்டத்துக்கு போயிட்டு அங்கேருந்து போகிற வழியில் லுலு மால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவளம் பீச் போகலாம் அப்படின்ட்டு. கோவளம் பீச் போகணும் அப்படின்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா காரியாவட்டம் டு கழிக்கூட்டம் போயிட்டு அங்கேருந்து வந்து கோவளம் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பணும். இந்த ஊர் ஷேர் ஆட்டோஸ் மாதிரி அங்கே வந்து வேன் சர்வீஸும் இருக்குது. வேனில் வந்து ஷேர் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து 26 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணாங்க. ஸோ கழிக்கூட்டத்துலேருந்து காரியாவட்டத்துலேருந்து கழிக்கூட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் நாங்கள் ஏறினோம். பஸ் ஏறி தம்பானூருக்கு 2 ஸ்டாப் தள்ளி வந்து அங்கே ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேடியம் கிட்ட நின்று பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேடியம் எடுத்தேன். செம்ம பெரிய ஸ்டேடியம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப் தள்ளி தம்பானூர்லேருந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து கோவளம் பீச்சுக்கு நாங்கள் பஸ் பிடிச்சோம். ஸோ கோவளம் பீச் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 to 13 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ கோவளம் பீச்சில் இறங்கும்போது மணி 12:30. சரியான பசி. ஏன்னா நாங்கள் காலைல சீக்கிரமாக செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அங்கே டிஃபன் சாப்பிட்ற மாதிரி எந்த பிளேஸுமே கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து நாங்கள் நைட்டு டின்னருமே பிரியாணி தான் சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. அது பிரியாணினே சொல்ல முடியாது. ஸோ அதனால் பிரியாணி ஆர்டர் பண்ண வேண்டாம், ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு கோவளம் பீச்சுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். இது பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தெரியல, ஏதோ வந்து 4 காயோட வெள்ளை சோறு சேர்த்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக திட்டிட்டாரு, கத்திட்டாரு. அடுத்து வந்து பிரியாணியுமே வந்து பார்த்திங்கனாக்கா அதே பிரியாணி தான் கொடுத்தான். சிக்கன் பிரியாணி, இது பீஃப் பிரியாணி. ஸோ வந்து வெறும் ஒயிட் ரைஸ் தான் இருக்குது. கீ ரைஸ்ன்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஒன்லி ஒயிட் ரைஸ். அடியில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வச்சுருக்கான். அதில் வந்து என்ன சாப்பிட்றது, ஏது சாப்பிட்றதுன்னு தெரில. ஆனால் இந்த ஊரில் வந்து பிரியாணி இது தான். ஓகேவா? தயவு செஞ்சு இந்த ஊருக்கு போனீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம்க்கு யாரும் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. நல்லாவே இல்லை. பார்த்து கேட்டு தெரிஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி மீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரளா ரைஸில் தான் கொடுக்குறாங்க, நார்மல் ரைஸில் கிடையாது. ஸோ அதையுமே கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நம்ம ஊருக்காரங்க யாருன்னா வந்து பிரியாணின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் பிச்சுன்னு ஓடும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பிரியாணி சேல் பண்ணுறாங்க. இந்த பிரியாணியோட ரேட் வந்து ஒரு பிரியாணி வந்து 250, 300 சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டது 250, ஃப்ரைட் ரைஸ் வந்து 200. ஸோ டோட்டலாக 450. எங்களுக்கு வந்து வேறு விருப்பமே இல்லை, பசி தாங்க முடியல. சூடாக இருந்ததுனால வந்து ஏதோ வயிற்று ரொப்பணுமே, பசிக்குமே அப்படிங்கிறதுனால சாப்பிட்டு கிளம்பிடுவோம். எங்கள் ஹஸ்பண்டும் செம்ம டென்ஷன் அவருக்கு. ஸோ கடைசியாக இருக்கிறத கம்முன்னு சாப்பிட்டு கிளம்பலான்ட்டு சாப்பிட்டுட்டு பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். 450 சார்ஜஸ் பண்ணாங்க. அதான் சொன்னேன், பிரியாணி 250, ஃப்ரைட் ரைஸ் வந்து 200. ஸோ மொக்கையாக இருந்துச்சு. தயவு செஞ்சு ஃபுட்டை கொஞ்சம் நல்லா கொடுங்கயா. கொடுக்குற காசுக்கு நல்லா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிம்மதியாக சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம். ஸோ அங்கேருந்து கோவளம் பீச்சுக்கு உள்ளே என்ட்ரு ஆனோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா போகிற வழியில் நிறைய கடைகள் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்படா பீச்சுக்கு போவோம், ஏன்னா எதுக்காக நாங்கள் பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செல்லத்தை பார்க்குறதுக்கு அந்த செல்லம் எந்த செல்லம்னா லைட் ஹவுஸ் செல்லம். ஏன்னா நம்ம ஊர்லலாம் லைட் ஹவுஸ் பார்க்க முடியாதுல்ல, மேலே ஏறி பார்க்க முடியாதுல்ல, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் யூடியூப்பில் பார்த்துருந்தோம். ஸோ அதனால் அதுக்கு ஆசைப்பட்டு தான்
தான் நாங்கள் வந்து கோவளம் பீச்சுக்கே போனோம். பீச்சுமே வந்து கோவா டைப்பில் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வேறு டைமும் கிடையாது. லுலு மால் பார்த்துட்டு வரலான்னாக்கா வர வழியில் தான் லுலு மால் இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே பார்த்துட்டு வந்திருந்தோன்னா எங்களுக்கு சுத்தமாக டைம் இருந்திருக்காது. ஸோ லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். பட் இதுவே நாங்கள் எங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பீச் வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்க பிரம்மியமாக இருந்துச்சு. தண்ணியுமே நல்லா இருந்துச்சு, அழுக்காலாம் இல்லாமல் கலர்லாம் மாறாமல் நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா பக்கத்தில் பீச் இருந்துச்சுன்னா வீட்டில் சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்து பீச்சில் உட்காந்து சாப்பிடுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலந்த மண்ணாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் கருப்பு கலந்த மண், கொஞ்சம் தூரம் வந்து நார்மல் மண்ணாக இருந்துச்சு. ஸோ செம்ம வெயில் டைமில் போனோம். 1, 1:30க்கே வெயில் டைமில் போனதுனால எங்களால் நடக்கவே முடியல. காலுக்குள்ளெல்லாம் மண் புந்து கால்லாம் சுட ஆரம்பிச்சிருச்சு. பீச்லலாம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடை வச்சு சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி படுக்கிறதுக்கெலாம் இருந்துச்சா, இவர் இருந்துக்கிட்டு ஃப்ரீ தான் வந்து உட்காரு படு அப்படின்னாரா, உடனே அங்கேருந்து திப்பு திப்புன்னு ஒருத்தன் ஓடி வந்து, சார் உங்களுக்கு இது சீட் வேணுமா சார், எவ்வளோ சார் வேணும், 2 பேருக்கு ஒரு சீட்டு ₹100 சார் அப்படின்னா, எப்பா எங்களுக்கு வேணாம்டா சாமி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை உட்காந்து என்ஜாய் பண்ண. ஈவன் நாங்கள் பீச்சில் கூட காலே வைக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். எங்களுக்கு அந்தளவுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அந்த லைட் ஹவுஸ் பார்த்துட்டு அதில் போகணுன்னு தான் ஆசை. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த பேராகிளைடிங்லாம் இருந்துச்சு. பேராகிளைடிங் தான் நினைக்கிறேன். பேராஷூட் மாதிரி அதில் போவாங்க இல்லையா, பேராகிளைடிங் மாதிரி தான் இருந்துச்சு அது. அப்புறம் வந்து போட்டில் ஸ்பீட் போட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போய் நல்லா சுற்றி கூப்பிட்டு வராங்க. அது நாங்கள் என்ன நினச்சி போனோம் அப்படின்னாக்கா, சரி நம்ம லைட் ஹவுஸ் பார்த்துட்டு வரும்போது வந்து பீச்சில் கால் நனைச்சிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் வந்து எங்களுக்கு அதுக்கெலாம் டைமே இல்லை. நாங்கள் பீச்சில் கால் கூட நினைக்கவே இல்லை. ஏன்னா மண்ணில் போனால் சுடோன்ட்டு நாங்கள் இந்த வழியாக போனோம். ஆனால் பீச்சில் கால் நினைக்க முடியல. ஸோ அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணி இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோம். பீச்சில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ்க்கு சுற்றி போகணும். இந்த பீச் அப்படியே யூ ஷேப்பில் இருந்துச்சு தெரியுதுங்களா. லைட் ஹவுஸ் இங்கே நாங்கள் நிற்கிறோம். இங்கேருந்து கொஞ்சம் கால்வாசி தூரம் நாங்கள் நடந்தே வந்துட்டோம். திருப்பியும் இங்கேருந்து நாங்கள் அந்த லைட் ஹவுஸ் வரைக்கும் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ்னால் இருக்கும். அவ்வளோ தூரம் நடந்தே போகணும். வேறு ஆப்ஷன்ஸும் கிடையாது. சரி, இங்கேருந்து பார்க்கும்போது லைட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆளெல்லாம் இருக்கிற மாதிரியே இல்லை. அது ஒரு டவுட். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு லைட் ஹவுஸில் ஆள் இல்லைன்னா என்னடா பண்ணுறது, ஓப்பன் பண்ணலன்னா என்னடா பண்ணுறதுன்னு அது ஒரு டென்ஷனாக இருந்துச்சு. போகிற வழிலாம் இங்கேயே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் தேவையில்லாமல் அங்கே சாப்பிட்டோம். கேரளா போய் ஃபிஷ்ஷு சாப்பிடாம வந்த ஒரே ஆள் நாங்களாக தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு அங்கே ஃபிஷ்ஷு கிடைக்கவே இல்லை. எங்கேயுமே பிரியாணி நல்லா இல்லை, சாப்பாடு நல்லா இல்லை, ஒன்றுமே நல்லா இல்லை. அந்த காலைல டிஃபன் சாப்பிட்ட இடத்துல தான் வாரே வா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பீஃப் கறி நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி, இடியாப்பம் அண்ட் ஆப்பம் நல்லா இருந்துச்சு. ஸோ மற்ற எங்கேயுமே ஃபுட்டு எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை, பிடிக்கல. மேலே தெரியுதா யாருமே இல்லை. லைட் ஹவுஸில் யாருமே இல்லை பாருங்கள். எங்களுக்கு அதுவே ஒரு டவுட்டாக இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மணி வந்து 1:30 மணிக்கு நாங்கள் இங்கே நின்று பார்க்குறோம். யாருமே இல்லை. என்னடா இருக்குமான்னு போகிற வழியெல்லாம் அங்கே இருந்து நிறைய சின்ன சின்ன வியாபாரிங்கள்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் கேட்டுட்டு தான் போகணும். ஆனால் இன்றைக்கி லைட் ஹவுஸ் இருக்கா, மேலே ஆள் யாருமே இல்லை. இருக்கும் போங்கன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு சிலர் எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க. ஒரு சிலர் கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் போய் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஒரு டவுட்டாகவே போனேன். ஏன்னா ரொம்ப தூரங்க, இங்கேருந்து நடந்து போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. வெயில் வேறு. போய் ஒரு இடத்துல அப்படியே செட்டில் ஆகி உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் ஏறி கேட்டதுக்கப்புறம் லைட் ஹவுஸ்க்கு இங்கே தான் டிக்கெட் வாங்கணுன்னாங்க. ஒருத்தருக்கு வந்து ₹20, அடல்ட்ஸுக்கு, சின்னவங்களுக்கு ₹10. நிறைய பேர் யூடியூப்பில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த நாள் இருக்கும், என்ன டைமிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மதியம் வந்து பார்த்திங்கனாக்கா 2 மணிக்கு தான் ஓப்பன், ஓகேங்களா. மார்னிங் 10 to 12:30 வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 2 to 5 வரைக்கும் தான். யாருமே யூடியூப்பில் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு தெரியல. நாங்கள் செக் பண்ணிட்டு தான் கிளம்புனோம். ஸோ அதனால் யாரும் இந்த டீட்டெயில் கொடுத்த மாதிரி தெரியல. மண்டே கம்பல்சரி ஹாலிடே. ஸோ வந்து மண்டேஸில் வந்து நீங்கள் யாருன்னா அங்கே போய்ட்டு அங்கே ட்ரை பண்ணாதீங்க. சண்டே போனீங்கன்னா கூட பார்க்கலாம், மண்டேயில் ட்ரை பண்ணாதீங்க. மண்டேஸ் அங்கே வந்து ஹாலிடேவாம். ஸோ அதனால் இதை நான் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே. செம்ம சூப்பரான வியூங்க. இங்கேருந்து நாங்கள் நார்மலாக அந்த மேடு ஏறி டிக்கெட் வாங்கின இடத்துலேருந்து பார்த்ததுக்கே எங்களுக்கு இது சூப்பரான வியூ. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செம்ம லொக்கேஷன் இந்த இடம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா லைட் ஹவுஸ்க்கு போகிறோம். நான் கூட ரொம்ப மேடு ஏறணுமோ அப்படின்லாம் நினச்சேன். அதெல்லாம் ஒன்றுமே
எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டில் ஏறி வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபைனலாக லைட் ஹவுஸ் பார்த்துட்டோம். என் ஹஸ்பண்ட்க்கா சந்தோஷம் தாங்க முடியல. அவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டார், எனக்கு லைட் ஹவுஸ் வந்து நம்ம சென்னையில் ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்கும், ஆனால் நிறைய ரிஸ்க்கு பிரச்சனை ப்ராப்ளம்ங்கிறதுனால கவர்மெண்ட் அது பண்ணுறது கிடையாது. பட் இங்கே வந்து நம்ம போய் கண்டிப்பாக லைட் ஹவுஸ் பார்க்கணும், மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தார். ஸோ அவருக்காகவே வந்து நான் மற்ற எல்லா விஷயத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு, எந்த இடத்துக்கும் போக வேண்டாம், நம்ம கோவளம் பீச்சுக்கு போய் லைட் ஹவுஸ் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நாங்கள் இப்போ இந்த நேரத்தில் இருக்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா மணி 3, எங்களுக்கு 4 மணிக்கு இது என்னது பஸ்ஸு, சாரி 2:30 மணி நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து வந்து திரும்ப வந்து தம்பானூர் போகணும், அங்கே தான் எங்களுக்கு பஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க, 4 பேர் தான் லிஃப்ட்டில் அலௌடு. ஸோ 4 பேராக மேலே அனுப்பிட்டு ரிட்டன் அனுப்பும்போது ஒரு சிலர் வந்து லிஃப்ட்டில் வந்துடுறாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்துடுறாங்க, நடந்து ஸ்டெப்ஸ்லேருந்து வந்துடுறாங்க. பட் ஆனால் எங்களுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டாகவே போகணும். ஸோ ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அங்கே இருந்தோம், ஃபஸ்ட்டாகவே போகணும். இங்கேருந்து கொஞ்சம் லிஃப்ட்டு ஏறிட்டு மேலே இங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி மேலே போகிற மாதிரி இருக்குது. மேலே ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன்ஸ்லாம் சும்மா சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஜன்னல்லாம் வச்சுருந்தாங்களா, அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறதுக்கே அந்த சில்லுன்னு காற்றோட அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரம்மியமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த கடலை வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த கடலை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன், அந்த மதிய டைமுக்கு அந்த கடல் அந்த சன்லைட்டுக்கு அதுக்கும் தக 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 தகன்னு சூப்பராக இருந்துச்சு. அதே நாங்கள் ரொம்ப ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது அந்த சில்லுன்னு அந்த காற்று, பெரிய பெரிய கப்பலுங்கள்லாம் பார்த்தோம், ஷிப்ஸ் எல்லாம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நேரில் அந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல இல்லையா, ஸோ நேரில் பார்த்தோம். ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு கிட்டக்க தெரிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வியூ, இந்த லொக்கேஷன்லாம் பாருங்களேன், வாய்ப்பே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் லைட் ஹவுஸ் மேலே ஏறி நின்று பார்க்குறோம், அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகோ அழகு. பா, இந்த இடம்லாம் எப்படி இருக்குது தெரியுமா. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட இந்த மாதிரி இடத்துலலாம் போய் நின்று பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக செம்மையாக சூப்பராக ஃபீல் ஆகும். நிறைய செல்ஃபீஸ் எடுப்போம், ஜாலியாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே தான் ஹார்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ லைட் ஹவுஸ் இந்த பக்கம் இருக்குது, ஹார்பர் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு 3 ஷிப்பு இருந்துச்சு, நல்லா பெரிய பெரிய ஷிப்பு இது. ஆனால் வந்து கேமராவில் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியுது, பட் நாங்கள் நேரில் பார்த்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக நல்லா கிளியராகவே தெரிஞ்சுது. நிறைய ஸ்பீட் போட்ஸ் போயிட்டு இருந்துச்சு, நிறைய பேர் வந்து ஸ்பீட் போட்ஸில் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கெலாம் எவ்வளோ சார்ஜஸ் என்னன்னு நாங்கள் கேட்கல. இங்கேருந்து மேலே போய் அந்த லைட்டை சரி பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க போல இருக்குது. அது மேலெலாம் நம்ம போய் ஏற முடியாது போல், ஆஃபீஸர்ஸ் தான் ஏறுவாங்க போல், அங்கே வேலை பார்க்குறவங்க தான் போவாங்க போல். ஸோ இந்த லைட் ஹவுஸே ஒரு சுற்றி பார்த்தோம். செம்மையாக நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். எவ்வளோ வியூ எப்படி இருக்குது பாருங்களேன், அந்த வியூவெல்லாம் செம்மையாக இல்லை. அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அழகாக அப்படியே க்ரீன் ப்ளூ கலரில் ஒரு மாதிரி நல்லா அழகாக தெரிஞ்சுது. அந்த மண்ணோட கலந்து தண்ணி வரது எல்லாமே நல்லா சூப்பராக தெரிஞ்சுது. மக்கள் அதில் ஜாலியாக விளையாடுறதுலாம் இங்கேருந்து பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம அழகுங்க, செம்ம பிரம்மாண்டங்க. இதெல்லாம் அந்த சீனரிலாம் அந்த வால்பேப்பர்லாம் வரும் தெரியுங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது "அப்பா என்னடா இது சூப்பராக இருக்கே" அப்படின்னு தோணும். இன்றைக்கி நான் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. என்னை விட எங்கள் ஆள் பயங்கர ஹாப்பினா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே நமக்கு பார்த்தாச்சு, கிடக்குறேன்னு கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சின்னு இறங்கும்போது தான் நான் இந்த லைட்டையே பார்த்தேன்னா பார்த்துக்கோங்க. லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டு லைட்டை பார்க்கலன்னா எப்படி. அந்த லைட்டை நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் 3 பக்கம் 3 லைட் வச்சுருக்காங்க. இந்த லைட்டு தான் வந்து நமக்கு சுற்றி சுற்றி வந்து நமக்கு அந்த லைட் வெளிச்சத்தை காட்டுதுங்கிறத நான் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அதோட மெக்கானிசம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. அவசரம் கீழே இறங்குங்க, டைம் ஆச்சு அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இறங்கும்போது ரொம்ப குறுகலாக இருக்குது, ஸோ பார்த்து தான் இறங்கணும். ஸோ நாங்கள் இங்கேருந்து திரும்பியும் பஸ்ஸுக்கெலாம் போக முடியாது, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணி ஊபர் புக் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து அங்கே ஊபர் புக் பண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. போயிட்டு நாங்கள் டின்னர் வாங்கிட்டு, ஏன்னா நாங்கள் மார்னிங் சாப்பிட்டோம் இல்லையா, அங்கேயே டின்னர் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும்னுட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ இவர் வந்து அதே கேரளாக்காரர் தான், மலையாளத்துக்காரர் தான். ஆனால் இவர் வண்டியில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட சாங்ஸ் தான் நிறைய போயிட்டுருந்துச்சு. அவர் பேசுகிறதும் ஓரளவுக்கு தமிழ் கலந்து தான் பேசினார். ஸோ நல்லா பேசிக்கிட்டே வந்தார். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் தாங்க நான் சொன்னது, நாங்கள் அங்கே தான் வந்து சாப்பிட்டோம் மார்னிங்கு. அங்கேயே நாங்கள் நைட்டு டின்னருமே அங்கேயே அதையே வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நைட்டு டின்னர் வேறு எங்கேயும் எங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லை. ஸோ அவங்கக்கிட்டே வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.
அப்புறம் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்து இந்த வாட்டி பர்த் இல்லை சீட்டில் தான் அது 12 மணி நேரம் 14 மணி நேரம்னாலும் பரவாயில்ல சீட்டில் உட்காந்தே போகலான்னு தான் நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ எங்கள் வீட்டுக்காரர் என்னென்னமோ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னே தெரியல. ஸோ அப்படியே ஃபைனலாக எங்களுடைய இந்த குட்டி டூரை வந்து முடிச்சுட்டு அஃபிஷியல் டூரை வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த சீட்டுலாம் ஓகேவாக இருந்துச்சு. கம்ஃபர்டபுள் இல்லை தான், ஏன்னா 14 மணி நேரம் உட்காந்துக்கிட்டோம் வர முடியாது இல்லையா. ஸோ கம்ஃபர்டபுளாக இல்லை தான், பட் பர்த்துக்கு இது எவ்வளோ மேல்டா சாமி அப்படின்னு மனசில் நினச்சாச்சு. ஃபைனலாக நாங்கள் இந்த ட்ராவலை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பேக் டு சென்னை. நைட் ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேசியிருப்பேன், நிறைய சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. யாரெல்லாம் ட்ரிவாண்டம் வந்திருக்கீங்க, கோவளம் பீச் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த கேரளா பிரியாணி பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா அண்ட் பை பாய்.